வெற்றி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். 2021 முத்துராஜா இங்கே வெற்றி பெற்றிருக்காரு. 13,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கார்த்திக் தொண்டைமான் அதிமுக அவரை வெற்றி கொண்டு இருக்காரு. அப்பொழுது 73.72% வாக்கு பதிவானது. இப்பொழுது 83.18% வாக்கு பதிவாயிருக்குது. கிட்டத்தட்ட 10% கூடி இருக்குது. இது எஸ்ஐஆருடைய தாக்கத்தினாலா இல்லை தாவேக்காவுடைய தாக்கமா அப்படிங்கிறத பார்க்கணும். தாவேக்கா கட்சியின் சார்பாக KM ஷெரீப் போட்டி போடுறாரு. இவர் இஸ்லாமிய வாக்குகளை இங்கே வாங்கியிருக்கிறாரா அப்படிங்கிறது பார்க்குறோம். அது ட்ரெடிஷ்னலாக திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகள் தாவேக்காக்கு போயிருந்ததுன்னா இங்கே சூழல் எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கள ஆய்வில் ஈடுபட்ட செந்தில்குமார்கிட்ட நம்ம கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். புதுக்கோட்டையில் அந்த கோட்டையை பிடிக்க போவது யார்? திமுகவா இல்லை பாஜகவா? புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை திமுக தான் ஆட்சி, அதாவது சட்டமன்ற தொகுதியில நிப்பாட்டி அவங்க தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்போ அந்த களம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, நகர்ல புதுக்கோட்டை மாநகராட்சியில பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. கடந்த நாள்ல எதுவும் பெருசா பண்ணல அப்படின்னாலும் நகர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகளா இருக்கட்டும், யாதவர் வாக்குகளா இருக்கட்டும், கல்லர்கள் வாக்குகளா முடியாது, இந்த மாதிரி பல்வேறு சமுதாய மக்கள் முத்திரைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு சமுதாய வாக்குகள் இருந்தாலும் அந்த நகர் வாக்குகள் அப்படிங்கிறது பெருவாரியான வாக்குகள் திமுக தான் இன்னமும் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா அந்த கிராமப்புறங்கள்ல அதிமுகவுக்கான பாரம்பரிய ஓட்டுகளும் பாஜகவோட தாக்கம் அந்த கள பணிகள் நிறைய பண்ணியிருந்தாங்க, அதுக்கான வாக்குகள் இருந்தது. ஆனா அதிகப்படியான வாக்குகள் நகர நோக்கி இருக்கிறனால அந்த வாக்குகள் எந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்கிறது அப்படின்ற பொறுத்துதான் இந்த களம் இவங்களுக்கா அவங்களுக்கா சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம புதுக்கோட்டையில பாஜகவுடைய பிரச்சாரம் பெரிய அளவுக்குள்ள போய் சேர்ந்திருக்கு. ஏன்னா அங்க சின்ன பெருசா போய் சேராம இருந்தது. அதுக்கப்புறம் அதை சேர்க்கறதுக்கான பணிகள் பல விதமா போயிருந்தது. அது மட்டும் இல்லாம அண்ணாமலையுடைய பிரச்சாரமா இருக்கட்டும், தேசிய தலைவர்களுடைய பிரச்சாரமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம கூட்டணி தலைவருடைய பிரச்சாரம் பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு தொகுதி. அதாவது பிரச்சாரத்துல பெரிய பெரிய தலைவர் பேசப்பட்ட ஒரு தொகுதி புதுக்கோட்டை தொகுதி. ஏன்னா அது ஜெயிச்சாகணும் அப்படின்றது இல்லை. அது மட்டும் இல்லாம அங்க விஜயபாஸ்கர் அவருடைய உங்களுக்கு பெரிய அளவில் இருந்தது. அந்த தொகுதி ஜெயிச்சாகணும், கடந்த காலங்களில் அதுக்கு முன்னாடி கோட்டையா இருந்தது. அதுக்கப்புறம் திமுக மாறி திரும்பி நம்ம கைப்பற்றணும் அப்படின்றதுல அவருடைய ஆதரவு அதிகமா இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த பக்கம் முஸ்லிம்கள் ஓட்டு இருந்தாலும் இந்த பக்கம் நிற்கக்கூடிய தாவேக வேட்பாளர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்றதுனால அவரும் கணிசமான அளவுல முஸ்லீம் ஓட்டை பிரிக்கிறார். அது திமுகவுக்கு ஒரு பாதகமான சூழலை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதை தவிர இளைஞர் வாக்கா இருக்கட்டும், பெண்கள் வாக்கா இருக்கட்டும், இந்த வாக்குகளை பிரிக்கிறதுனால இது எல்லாமே திமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்துது. அதுவும் இல்லாம பிஜேபி நிக்கிறதுனால அதிமுகவுடைய சில வாக்குகள், அதிருப்தி வாக்குகளும் அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். குறிப்பா சொல்லப்போனா இந்த தொகுதியில மும்முனை போட்டி அப்படின்றது சொல்ல முடியாது. ஓட்டுகள் பிரிகிறது தாவேக்காவுக்கு, ஆனா போட்டிங்கிறது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான். இந்த போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும். யாரு ஜெயிப்பாங்க தோப்பாக்குங்கிறதுல பெரிய குழப்பம் இருக்குது, இழுபடியா தான் இருக்குது. இந்த தேர்தல் கவுண்டிங் அப்புறம் தான் நமக்கே தெரியும். இந்த ரிசல்ட் பொறுத்ததான் நம்ம யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா கடுமையான போட்டி இருக்குது, அவ்வளவு ஈஸியா ஜெயிக்க முடியாது டிஎம்கே அப்படின்றத ஒரு கருத்து இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்துடைய புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை தான் நாம் பார்க்குறோம். இங்கே நேரடியாக திமுகவும் பாஜகவும் போட்டி போடுகிறது. பாஜக சார்பாக ராமச்சந்திரன், திமுக சார்பாக முத்துராஜா. KM ஷெரீப் தாவேக்கா கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு. கிராம பகுதிகளில் ஓரளவு பாஜகவிற்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது, அங்கே சின்னங்கள்லாம் ஓரளவு போய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதும், கிராம பகுதிகளில் அதிமுகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ். அதே நேரத்தில் நகர்பகுதிகளில் எந்த அளவுக்கு வாக்கு பிரியுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்கே வெற்றியை சொல்ல முடியும்னு நம்ம முதற்கட்ட கள ஆய்விலே சொல்லியிருந்தோம். அப்பொழுது தாவேக்காவுடைய வேட்பாளர்கள்லாம் அறிவிக்கப்படலை. இப்பொழுது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு முஸ்லீம் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. அவர் முஸ்லீம் வாக்குகளை பிரிக்கிறாரா, பட்டியல் சமூகத்துடைய வாக்குகளை பிரிக்கிறாரா அப்படிங்கிறது, எந்த அளவுக்கு பிரிக்கிறார், அது எந்த அளவுக்கு திமுகவை பாதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே நேரத்தில் இங்கே விஜயபாஸ்கர், அண்ணாமலை மற்றும் தேசிய தலைவர்கள்லாம் இங்கே பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை இங்கே பிரச்சாரத்தில் அவர் சொல்லும் பொழுது, நான் இப்போ வெற்றி விழாவுக்கு வந்துட்டேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே கூட்டம் அந்த அளவுக்கு அலைமோதியது. அவருடைய
பிரச்சாரத்தை கேட்பதற்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு எழுச்சி பாஜகவிடம் இருக்கிறது. ஆனால் இந்த தொகுதி நம்மள்டேருந்து பாஜகவுக்கு போகுதே அப்படின்னு அதிமுகவில் இருக்கவங்க கூட நினைப்பாங்க இல்லையா? இந்த தடவை போயிடுச்சுன்னா இனிமேல் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு அந்த அதிமுகவினர் நினைக்கும் பொழுது அந்த ஜாதி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஜாதி, அந்த குறிப்பாக பல்வேறு சமூகங்கள் நம்ம சொல்லியிருக்கோம், யாதவராக இருக்கட்டும், கல்லாராக இருக்கட்டும், இவங்க திடீர்னு திமுகவுக்கு கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதையெல்லாம் நம்ம எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும் பொழுது ஒரு கடும் போட்டி இருக்கிறது. ஒரு சரியான முடிவுக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு இழுபறி இருக்கிறது. காரணம், இங்கே தாவேக்கா எப்படி வாக்குகளை பிரிக்கப் போகிறது அப்படிங்கிறது இல்லை. இப்போ தாவேக்கா முஸ்லீம் கேண்டிடேட்டு, அவருக்கே முஸ்லீம்கள் எல்லாரும் போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. இவர் ஓட்டை பிரிச்சிருவார், அதனால திமுகவுக்கே போட்டுடலாம் அப்படின்னு கூட சில இடங்கள்ல யோசிச்சிருக்கலாம். இதெல்லாம் ஆனால் இளைஞருடைய வாக்கு எந்த அளவுக்கு அவருக்கு போயிருக்கு, பட்டியல் சமூகத்திட்டு வாக்கு போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணும் பொழுது ஒரே குழப்பமாக இருக்கிறது, இழுபறியாக இருக்கிறது, கடும் போட்டியாக இருக்கிறது. இதை பல கட்ட ரவுண்டுகள்லேயே கூட முன்ன பின்ன மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் மே 4ஆம் தேதி தான் முழுமையான ரிசல்ட் நமக்கு தெரியும். புதுக்கோட்டையை பொறுத்தளவு யார் அந்த கோட்டையை கைப்பற்றுகிறார்கள் அப்படிங்கிறது. இதுதான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.